வெல்கம் டு வி ஹோம் டிவி. ஸோ இது வரைக்கும் வி ஹோம் டிவியை சப்போர்ட் பண்ணவங்க, லைக் பண்ணவங்க, ஷேர் பண்ணவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ. நீங்க நிறையவே என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிருக்கீங்க. இதே மாதிரியே நான் இ-காமர்ஸ் பிசினஸ் பத்தின அப்டேஷனுக்காக நியூ சேனலை ஓபன் பண்ணிருக்கேன். இ-காம் ஜென்எக்ஸ் தமிழ் அப்படிங்கிற சேனலோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க அந்த சேனலையும் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ இ-காம் ஜென்எக்ஸ் தமிழ் நார்மலா எதை பத்தின வீடியோஸை போஸ்ட் பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா A to Z டீடைல்ஸ் அபவுட் இ-காமர்ஸ் பிசினஸ். ஸோ இ-காமர்ஸ் பிசினஸ் பத்தி உங்களுக்கு என்னெல்லாம் டீடைல்ஸ் வேணும், இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ ஸோ அது எல்லா டீடைல்ஸையும் அப்டேட்டடான டீடைல்ஸா நான் டெய்லியும் போஸ்ட் பண்றேன் வீடியோஸ். ஸோ டெய்லி வீடியோஸை பாருங்க. ஒன்னோட ஒன்னு கண்டினியூட்டியான வீடியோஸ் தான் நான் போஸ்ட் பண்றேன். ஸோ ஸ்கிப் பண்ணாம எல்லா வீடியோஸும் ரெகுலரா பாருங்க. இ-காமர்ஸ் பிசினஸ் பத்தி எனக்கு நிறைய தெரிஞ்சுக்கணும், நாலேஜ் வேணும், அச்சரி ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஆன்லைன் பெய்ட் கோர்ஸும் நான் கண்டக்ட் பண்றேன். இன்ட்ரெஸ்டடா இருக்கவங்க சேனல்ல போய் பாருங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ இ-காமர்ஸ் பிசினஸ் பத்தின என்ன உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும், குவரிஸ் இருந்தாலும் கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு கிளியர் பண்றேன். ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் வி ஹோம் டிவி. அண்ட் இதே சப்போர்ட்டை நீங்க இ-காம் ஜென்எக்ஸ் தமிழ் யூடியூப் சேனலுக்கும் தரணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ராதிகா. வெல்கம் டு இ-காம் ஜென்எக்ஸ் தமிழ். இன்னைக்கு இ-காமர்ஸ் பிஸ்னஸில் ஒரு யூஸ்ஃபுல்லான டாபிக் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்ன டாபிக் அப்படின்னா, ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல அமேசானோட செல்லர் சென்டர்ல இருந்து உங்களுடைய ப்ராடக்ட்டுக்கு எப்படி GTIN எக்ஸம்ஷன் வாங்குறது அப்படிங்கிற பத்தின டீடைல்ஸ் தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறீங்க. ஸோ வீடியோஸ் பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் இ-காம் ஜென்எக்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா நம்ம சேனல்ல இ-காமர்ஸ் பிசினஸ் பத்தின A to Z அப்டேட்டடான வீடியோஸை நான் உங்களுக்காகவே போஸ்ட் பண்ணிட்டே இருக்கேன். ஸோ இந்த வீடியோஸ் எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. வீடியோஸை பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கே புரியும் இ-காமர்ஸ் பிசினஸ் பண்றது எவ்வளவு ஈஸி அப்படின்னுட்டு. ஸோ இ-காமர்ஸ் பிசினஸ் நீங்க பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா எந்தெந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது இந்த வீடியோஸை பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு புரியும். ஸோ வீடியோஸை மறக்காம பாருங்க. வீடியோஸ் பார்க்காதவங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இ-காமர்ஸ் பிசினஸ்ல ப்ராடக்ட் எப்படி பை பண்ணணும், ப்ராடக்ட் என்னென்ன மாதிரியான டீடைல்ஸ் எல்லாம் நீங்க நோட்டீஸ் பண்ணணும் ப்ராடக்ட் பை பண்ணும்போது, அண்ட் ப்ராடக்ட் எங்க பர்ச்சேஸ் பண்ணணும், எப்படி ப்ராடக்ட் லிஸ்ட் பண்ணணும், ஆர்டர்ஸ் எப்படி வரும், பேமெண்ட் எப்படி வரும். ஸோ இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் டீடைல்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோஸ் மூலியமாவே கிடைக்கும். ஸோ எல்லா வீடியோஸையும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோல ஸ்பெசிபிக்கா நம்ம பார்க்க போறது GTIN எக்ஸம்ஷன் எப்படி அமேசான்ல வாங்குறது அப்படிங்கிறது தான். ஃபர்ஸ்ட் GTIN அப்படின்னா என்ன அப்படின்னா குளோபல் ட்ரேட் ஐட்டம் நம்பர். அதாவது குளோபல் ஃபுல்லா நீங்க ஒரு ப்ராடக்ட்டை சேல் பண்றீங்க அப்படின்னா ஓவராலாவே தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு நம்பர் இருக்கு, ஒரு ஐடென்டிபிகேஷன் நம்பர் தான் அந்த GTIN. ஸோ எல்லா ப்ராடக்ட்ஸ்க்குமே அது இருந்துச்சு அப்படின்னா நீங்க எந்த பொருளை எங்க இருந்து சேல் பண்ணாலும் அந்த பொருளை ஈஸியா ஆன்லைன்ல நம்ம ரெக்டிஃபை பண்ண முடியும், அதை கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதுக்காக தான் GTIN நம்பர் வச்சிருக்காங்க. GTIN நம்பர் மட்டும் இல்லாம UPC நம்பர், ASI நம்பர், இந்த மாதிரி நிறைய இண்டெக்ஸ் நம்பர்ஸ், ஐட்டம் ட்ராக் பண்றதுக்கான ID நம்பர்ஸ் ஆன்லைன் ட்ரேடிங்ல, ஆன்லைன் செல்லிங்ல இருக்கு. ஸோ எஸ்பெஷலி அமேசான்ல பாத்தீங்க அப்படின்னா நீங்க புதுசா ஒரு ப்ராடக்ட் லிஸ்ட் பண்றீங்க அப்படின்னா ஜென்ரலி அது உங்க ப்ராடக்டா தான் இருக்கும். ஸோ பிராண்ட் ப்ராடக்ட் இல்லாம நீங்க ஜென்ரலா ஒரு ப்ராடக்டை நீங்க அமேசான்ல லிஸ்ட் பண்ண போறீங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட் நான் பிராண்டட் கேட்டகரியில வந்துடும். ஸோ உங்களுடைய நான் பிராண்டட் ப்ராடக்ட் கேட்டகரிய GTIN நம்பர் இல்லாம எப்படி சேல் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா அவங்களே அமேசான் சைட்ல இருந்து ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க, GTIN எக்ஸம்ஷன். அதாவது இந்த நம்பர் இல்லாம எக்ஸம்ஷனா சில பொருட்களை வந்து நீங்க அமேசான்ல லிஸ்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கும் ஸ்பெசிபிக்கான கேட்டகரிஸ் வச்சிருக்காங்க. ஸோ உங்களுடைய ப்ராடக்ட் அந்த கேட்டகரிஸ்ல வந்துச்சு அப்படின்னா அவங்க உங்களுக்கு இந்த GTIN எக்ஸம்ஷன் அப்ரூவல் வாங்கிட்டு அமேசான்ல லிஸ்ட் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸை கிரியேட் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ உங்க ப்ராடக்ட்டுக்கு GTIN எக்ஸம்ஷன் அப்ளை பண்ணி அப்ரூவல் வாங்கி நீங்க அமேசான்ல உங்க ப்ராடக்ட்டை எப்படி சேல் பண்றது, எப்படி லிஸ்ட் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறீங்க. ஸோ GTIN எக்ஸம்ஷன் வாங்குறது ஒரு பெரிய ப்ராசஸ் எல்லாம் கிடையாது, அது ஒரு நார்மலான ப்ராசஸ் தான். உங்க ப்ராடக்ட் ஏத்த மாதிரி அது உங்களுக்கு சீக்கிரமாவே அப்ரூவல் கொடுத்துருவாங்க அமேசான் சைட்ல இருந்து. ஸோ இப்ப புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். GTIN எக்ஸம்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா GTIN நம்பர் இல்லாத பொருளை நீங்க அமேசான்ல சேல் பண்ண போறீங்க. ஸோ எப்படி GTIN எக்ஸம்ஷன் அமேசான் செல்லர் சென்டர்ல இருந்தே வாங்கலாம் அப்படிங்கறது தான் இந்த வீடியோல பார்க்க போறீங்க. ஸோ நீங்க கூகுள்ல போயிட்டு அமேசான் செல்லர் சென்டர் அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா sellercenter.amazon.in அப்படிங்கிற காலம் வரும். ஸோ அந்த டேப் தான் நீங்க கிளிக் பண்ணணும். ஸோ அந்த லிங்க் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய பாஸ்வேர்ட் அண்ட் இமெயில் ஐடி போட்டு உங்களுடைய செல்லர் சென்டரோட அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணிக்கலாம். ஸோ அமேசானோட ஹோம் பேஜ் பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும். ஸோ இங்கதான் வந்து நீங்க GTIN எக்ஸம்ஷன் வாங்க போறீங்க.
ஸோ லெஃப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா செல்லர் போரம் பாத்தீங்கன்னா GTIN என்ன, அது எக்ஸம்ஷன் எப்படி வாங்கணும், அந்த மாதிரி ஜெனரல் டீடைல்ஸ் போட்டிருப்பாங்க. நீங்க வேணும்னா அதை ரீட் அவுட் பண்ணிக்கலாம். அவங்களே உங்களுக்கு நிறைய பேர் கொரிஸ் கேட்டிருப்பாங்க, அதுக்கான ஆன்சர்ஸ் அவங்க கொடுத்துட்டு இருப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்க ரைட் சைட்ல வந்தீங்கன்னா சர்ச் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஹெல்ப் இருக்கு இல்லையா, அதுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா சர்ச் டேப் இருக்கும். ஸோ அந்த டேப்ல நீங்க GTIN அப்படின்னு டைப் பண்ணுங்க. ஒன்ஸ் நீங்க டைப் பண்ணீங்க அப்படின்னா GTIN ஓட டீடைல்ஸ் நிறையவே இங்க வரும். ஸோ இந்த காலம்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஏற்கனவே சொன்னாலே UPSC GTIN நம்பர்ஸ் எல்லாம் இல்லாத உங்க ப்ராடக்ட் எப்படி சேல் பண்றது. நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஹவு டு லிஸ்ட் ப்ராடக்ட், ப்ரோமோட் ப்ராடக்ட் வித்தவுட் UPSC நம்பர், EA நம்பர், ISBN நம்பர், இந்த மாதிரி டீடைல்ஸ் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜ்ல கொஞ்சம் டவுன் யாரோ கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு GTN எக்ஸம்ஷன் பார்த்தீங்கன்னா வீடியோஸ் இருக்கும். ஸோ எதுக்காக பண்றீங்க, எப்படி எல்லாம் பண்ணணுங்கிற டீடைல்ஸ் நீங்க அந்த வீடியோஸையும் நீங்க பாத்துக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா ரெக்வஸ்ட் ஃபார் GTIN எக்ஸம்ஷன் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ரெக்வஸ்ட் லிங்கை நீங்க கிளிக் பண்ணுங்க. ரெக்வஸ்ட் அப்ரூவல், ஸோ இந்த டேபை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு GTIN எக்ஸம்ஷன் வாங்குறதுக்கான நெக்ஸ்ட் பேஜுக்கு இது மூவ் ஆகும். ஸோ அப்ளை ஃபார் GTIN எக்ஸம்ஷன். ஸோ இதுக்கு கீழே டீடைல்ஸ் போட்டிருப்பாங்க, நீங்க ரீட் அவுட் பண்ணிக்கலாம். நீங்க ஜெனரலா யூஸ் பண்ற மாதிரி தான் லிஸ்டிங் எப்படி பண்ணுவீங்களோ அதே மாதிரி உங்களுடைய ப்ராடக்ட்டோட கேட்டகரி யூஸ் பண்ணணும். அண்ட் பாத்தீங்கன்னா பிராண்ட் நேம் கேட்டிருப்பாங்க, இங்க வந்து ஜெனரிக் அப்படின்னு நீங்க டைப் பண்ணணும். நார்மலா உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சுட்டு இருக்கும்னு நினைக்கிறேன், நான் பிராண்டட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஜெனரிக் அப்படிங்கிற கண்டிஷன் கீழே தான் வரும். ஸோ அந்த கேட்டகரி கீழே தான் வரணும். நீங்க எந்த ப்ராடக்ட் பண்ணாலுமே ஜெனரிக் அப்படின்னு போட்டுருங்க. ஸோ நீங்க என்ன ப்ராடக்ட்டை சேல் பண்ண போறீங்களோ அதுக்கு எந்த கேட்டகரிக்கு கீழே அந்த ப்ராடக்ட் வருதோ, நீங்க உங்க ஹோம் ப்ராடக்ட்ஸா, கிச்சன் ப்ராடக்ட்ஸா, இல்ல ஃபேன்சி ஐட்டம்ஸா, காஸ்மெட்டிக்ஸா, க்ளோதிங், ஸோ இந்த மாதிரி எந்த கேட்டகரியில் உங்க ப்ராடக்ட்ஸ் வருதோ நீங்க அதை சூஸ் பண்ணிட்டு பிராண்ட் பாத்தீங்கன்னா எல்லா ப்ராடக்ட்ஸ்க்குமே நீங்க ஜெனரிக் அப்படின்னு தான் நீங்க டைப் பண்ணணும். ஒரே ஒரு ப்ராடக்ட் மட்டும் கிடையாது, நீங்க மோர் தென் 1 or 2 ப்ராடக்ட்ஸ் நீங்க சேல் பண்றீங்க, டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ்னா ஒரே டைம்ல நீங்க இந்த GTIN எக்ஸம்ஷனை அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கேட்டகரியில வேற ப்ராடக்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட்டுக்கும் சேர்த்து அலாங் வித் 2 ப்ராடக்ட்ஸ்க்குமே நீங்க ஒரே டைம்ல GTIN எக்ஸம்ஷன் வாங்கிக்கலாம். ஸோ இவ்வளவுதான் ப்ராசஸ். ஸோ நீங்க உங்க ப்ராடக்ட் கேட்டகரி அண்ட் பிராண்ட் வந்து ஜெனரிக் தான் போடணும். ஸோ ரெண்டுத்தையும் நீங்க டீடைல ஃபில் பண்ணிட்டு செக் அவைலபிலிட்டி அப்படிங்கிற டேப் இருக்கும். ஸோ இந்த டேபை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்க ப்ராடக்ட்டுக்கு அவங்க சைட்ல இருந்து GTIN எக்ஸம்ஷன் கொடுப்பாங்களா அப்படின்னு உங்களுக்கு ஷோ பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நிறைய ப்ராசஸ் இருந்துச்சு, இப்போ எல்லாமே கட் ஷார்ட் பண்ணிட்டாங்க. ஒன்ஸ் நீங்க அப்ரூவல் வாங்கிட்டீங்க அப்படின்னா ஒரு ½ an hourல உங்க ப்ராடக்ட் நார்மலா ஆட் பண்ண சொல்லுவாங்க அமேசான் சைட்ல இருந்து. ஸோ இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நிறைய ப்ராடக்ட்ஸோட டீடைல்ஸ், போட்டோஸ், இமேஜஸ் எல்லாம் கேட்டிருப்பாங்க. இப்போ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஒன்ஸ் நீங்க கேட்டகரி அண்ட் ப்ராடக்டோட பிராண்ட் நேம் ஜெனரிக் கொடுத்துட்டு செக் அவைலபிலிட்டி கொடுத்தீங்க அப்படின்னா ஆட் ப்ராடக்ட் அப்படிங்கிற டேப் தான் இங்க வரும். ஸோ இந்த பாத்தீங்கன்னா ஒரு ½ an hour அவங்களே சொல்லிட்டு இருப்பாங்க, ஆஃப்டர் 30 minutes யூ கேன் லிஸ்ட் யுவர் ப்ராடக்ட் அப்படின்னுட்டு. ஸோ இந்த டீடைல்ஸ் நீங்க முடிச்சுட்டு ஒரு ½ an hour கழிச்சுட்டு ஜென்ரலா நீங்க அமேசானோட செலர் சென்டர்ல ஓபன் பண்ணிட்டு ப்ராடக்ட் லிஸ்டிங் எப்படி பண்ணுவீங்களோ ஆட் ப்ராடக்ட், ஸோ அந்த ஆட் ப்ராடக்ட் கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய ப்ராடக்ட்டை ஆட் பண்ணலாம். ஸோ இதுதான் அமேசானோட செல்லர் சென்ட்ரல் பேஜ்ல இருந்தே உங்க ப்ராடக்ட்டுக்கு GTIN எக்ஸம்ஷன் எப்படி வாங்குறது அப்படிங்கிறது. ஸோ இது வந்து ஒரு சிம்பிளஸ்ட் ஈஸியான மெத்தட்ஸ் தான். இதுக்கு முன்னாடி கொஞ்சம் ப்ராசஸ் அதிகமா இருந்துச்சு, இப்போ இது எல்லாமே கட் ஷார்ட் பண்ணிட்டாங்க. ஈஸியாவே உங்களால உங்க ப்ராடக்ட்டுக்கு GTIN எக்ஸம்ஷன் வாங்க முடியும். ஸோ இந்த GTIN எக்ஸம்ஷன் வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்க எந்த ஸ்பெசிபிக் ப்ராடக்ட் ஐடென்டிஃபையர் ஒரு கோடு எதுவுமே தேவையில்லை, நார்மலா உங்க ப்ராடக்ட் நீங்க அமேசான்ல சேல் பண்ணலாம். ஸோ இது வந்து ரொம்ப ஈஸி. இது இருந்துச்சு அப்படின்னா தான் அமேசான்ல உங்களோட ப்ராடக்ட்டை சேல் பண்ண முடியும். ஸோ GTIN எக்ஸம்ஷன் இல்லை அப்படின்னா நீங்க லிஸ்ட் பண்ணும்போது ஏதாவது எரர்ஸ் வந்துட்டே இருக்கும். ஸோ இது வந்து ஈஸி ப்ராசஸ், நீங்களும் இதையே ஃபாலோ பண்ணுங்க. உங்க ப்ராடக்ட்டுக்கு GTIN எக்ஸம்ஷன் வாங்கின உடனே ஆஃப்டர் 30 minutesக்கு நீங்க நார்மலா எப்படி ஒரு ப்ராடக்ட் லிஸ்ட் பண்ணணுமோ அப்படி உங்க ப்ராடக்ட் லிஸ்ட் பண்ணலாம். ஸோ லிஸ்ட் பண்ற வீடியோஸ் ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன், நீங்க அதை பாருங்க, உங்களுக்கு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா வேற ஏதாவது ஒரு டாபிக்கை பத்தி எனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, நான் அந்த ஓரியன்டான வீடியோஸ் போஸ்ட் பண்றதுக்கும் ட்ரை பண்றேன். ஸோ இதே ஸ்டெப்ஸை நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க. GTIN எக்ஸம்ஷன் வாங்குறது ரொம்பவே ஈஸி. உங்க ப்ராடக்ட்டுக்கு வாங்குங்க, லிஸ்ட் பண்ணுங்க, சேல் பண்ணுங்க, அண்ட் உங்களுடைய பிசினஸை இன்னும் கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த டாபிக் பற்றின ஃபுல் டீடைல்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி பிஸ்னஸ் நீங்களும் பண்ணணும், இதில் எனக்கு இன்னும் கொஞ்சம் நாலேஜ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்காகவே நான் ஆன்லைன் கோர்ஸ் கண்டக்ட் பண்ணுறேன். கீழே டெஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், கோர்ஸில் ஜாயின் பண்ணி ஏர்ன் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய அப்டேஷனான வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்க அப்படின்னா ecom GenX தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.